Audio Jungle. என் பேர் ஸ்ரீனிவாசன். டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணி சீனியர் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன். என் பொண்ணு அமர்த்தவல்லி அவள் 12th படிக்கிறா. எக்ஸாம் எழுதி எங்கள் மெட்ரிகுலர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சீனியர் இருக்கிறேன். அவ்வளோதான். ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெளியாளர்களெல்லாம் வெளியூருக்கு போகணும்னா காலேஜ் படிக்கணும்னா இன்ஸ்டியூட் படிக்கணும்னா 10,000 செலவாகும். 10-15,000 30,000 செலவு. இது 10,000 இது கொடுத்தாங்கள வீட்டிலே போட்டு போட்டுக்கலாம். ஏதாவது டவுட் வந்து கேட்கலாம். அதனால் இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அமிர்தவல்லி. நான் ஸ்ரீரங்கமில் விக்னேஷ் ஸ்ரீ ரெங்கா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பயாலஜி குரூப் எடுத்துருக்கேன். இது வந்து ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் டியூஷன் இல்லாமல் போகிறத விட இது ரொம்பவே பெட்டராக இருக்குது. நம்ம நினச்ச நேரத்துக்கு நினச்ச சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ்னால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சில பேர் டீச்சர்ஸ்ட்டெல்லாம் நிறைய பேர் டவுட் கேட்கறதுக்குலாம் தயங்குவாங்க. சில பேர் டீச்சர்ஸே வந்து சொல்லி தரத்துக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க. திரும்ப திரும்ப கேட்டால் அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த எந்த தயக்கமும் இல்லாமல் நம்மளோட பர்சனலாக நம்ம வீட்லேயே ஒரு டீச்சர் இருக்க மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்லலாம் வந்து இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதிலலாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருந்தது. டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, எந்த சப்ஜெக்ட்டுமே ஆக்சுவலி டிஃபிகல்ட் கிடையாது. எல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த சப்ஜெக்ட்ஸ்லலாம் வந்து இந்த வீடியோ டியூட்டோரியல்ஸ் அந்த மாதிரிலாம் நல்லா இருந்தது. ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆர்வமாக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு சப்ஜெக்ட்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்ததும் இல்லாமல் நல்ல நாலேஜும் வந்திருக்கு. ஸோ முன்னாடி நான் ஃபிசிக்ஸில் ஸ்கோர் பண்ணதை விட அதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாருக்குமே மெயின் சப்ஜெக்ட்ஸில் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எய்ம் இருக்கும் போர்டு எக்ஸாம்ஸில். எனக்கும் அதே எய்மோட தான் நான் ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டில் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது எனக்கு வந்து இந்த ராப்டார் ஏ ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகலை. அப்போ எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து லைட்டாக கம்மியாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணால் சென்டம் வரல. அதுக்கப்புறம் எனக்கு ராப்டார் ஏ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதில் இருக்கிற வீடியோஸ், லெசன் வைஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் நான் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயே எனக்கு சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுது. தஸ் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன். பொதுவாகவே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேட்க அதே மாதிரி பார்க்க நமக்கு ஒரு விஷயம் நல்லா பதியும். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா நிறைய வீடியோஸ், லெசன் சம்மந்தமான வீடியோஸ், சில கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், அதே மாதிரி ஸ்கூலில் நமக்கு டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விடவே இது ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ நமக்கு ஈஸியாக வந்து என்னால் கிராஸ்ப் பண்ண முடிஞ்சுது பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் புக்கில் இல்லாத சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இதில் இருக்கிறதுனால என்னால் டாப்பிக்கை வந்து ரொம்ப கிளியராக வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏ ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது வந்து இதோட அனிமேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கிடையாது. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நமக்கு புக்கில் வந்து எப்படி இருக்கோ அதே பாயிண்ட்ஸே, ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக நல்லா கிளியராக எல்லாம் கட் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு வேண்டிய டாப்பிக்கை வந்து டைப் பண்ணோன்னா அதுவே சர்ச் பண்ணி நமக்கு அந்த டாபிக் மட்டும் நம்ம அப்போது படிக்கணும்னு நினச்சோன்னா டக்குன்னு படிச்சிடலாம். அதே மாதிரி க்ளாசரி ஆப்ஷன் இருக்குது. அதில் நமக்கு தெரியாத மீனிங்ஸ் எல்லாம் வந்து அந்த வேர்டை டைப் பண்ணோன்னா அதுக்கான மீனிங்ஸும் அதே மாதிரி வரும். ப்ளஸ் கொஷின் ஆன்சர்ஸ், ஒன் வேர்டு ஆன்சர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அந்தந்த டாப்பிக்குக்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த டாபிக் முடிச்சுட்டு நமக்கு அதில் என்ன நாலேஜ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் அதில் வந்து நம்ம அந்த சின்ன ப்ரீஃபாக இருக்கிற டெஸ்ட் எடுத்துக்கலாம். நமக்கு அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அந்த டாபிக் வந்து நமக்கு மண்டையில் ஏறி இருக்குது அப்படின்னு நமக்கு புரியும். நம்ம சில இடத்துல கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணாமல் விட்டாலும் நம்ம மறுபடியும் அதை போய் ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ராப்டார் ஏ ப்ராடக்ட்டில் வந்து நமக்கு எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீக்லி பிளானர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நமக்கு ப்ராப்பராக எந்த பிளான் பண்ணாத ஒரு விஷயம் வந்து எப்போதுமே சக்ஸஸ் ஆகிறது இல்லை. ஸோ நம்ம ஒரு இவ்வளோ 1 வீக் தான் டைம் இருக்குது, 2 வீக் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சப்ஜெக்டை வந்து எப்படி பிரித்து படிக்கலாங்கிறது வந்து அந்த வீக்லி பிளானரில் வந்து நமக்கு
சொல்லியிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஐ என்ஜாய் யூஸிங் திஸ் ப்ராடக்ட். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஸ்கூல் டியூஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்ட்டில் நம்ம பயந்துகிட்டே படிக்கிற மாதிரி ஒரு இது இல்லை. நல்ல ஒரு லிபரலாக நமக்கு வேண்டிய கொஷின்ஸை வேண்டிய டாபிக்ஸை நம்ம நினச்ச நேரத்துக்கு படிச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய் யூஸிங் திஸ் ப்ராடக்ட். நமக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குற டாபிக் வந்து நமக்கு கிளியராக புரிஞ்சாலே நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப புவர் மார்க் வாங்கினவங்க கூட அந்த கான்செப்ட்ஸ் அப்புறம் அந்த சொல்ல வர விஷயத்தெல்லாம் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது சம்மந்தமாக இருக்கிற கொஷின்ஸ்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இந்த ப்ராடக்ட் வந்து பிலோ ஆவரேஜில் இருக்கிறவங்களும் சரி, டாப்பராக இருக்கிறவங்க இன்னும் அவங்களோட ஸ்கோர்ஸை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லா அக்யூரேட்டாக ஈச் அண்ட் எவ்ரி லைன் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ராப்டார் ஏ ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆக முடியும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து வெளியே ரொம்ப தூரம் வரைக்கும் டியூஷன்லாம் போயிட்டு அங்கேயும் வந்து ட்ராவலிங்க்கே அவங்களுக்கு ஒரு ½ அன் ஹவர் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே ஒரு 1/4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் ஏதோ சொல்லி கொடுப்பாங்க, அதையும் வந்து அரைபடியாக எனர்ஜியே இல்லாமல் கேட்டுட்டு அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு ½ அன் ஹவர் ட்ராவல் பண்ணி வந்துட்டு டோட்டலாக டயர்ட் ஆகிடுறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து அதனால் எந்த யூஸும் இருக்கிறது இல்லை. கொஞ்ச நேரம் படித்தாலும் அதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படிக்கணும். அதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகுது. அதே மாதிரி நமக்கு எனர்ஜியும் வந்து அவ்வளோ லாஸ் கிடையாது. நம்ம நினச்ச நேரத்துக்கு நமக்கு அந்த லெசன் பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேயும் பர்டிகுலர் லெசனையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி படிக்கலாம். நமக்கு அதில் ஏதாவது ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததில் ஏதாவது டவுட்னா கூட நம்ம வீட்டுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டில் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதனால் இந்த ப்ராடக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயம் யூஸ்ஃபுல்லாகவும் டைம் கன்சூமிங்காக இருக்குது. அதில் இப்போது நமக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட் எவ்வளோ டேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பிளான் பண்ணிக்கலாம். இதில் 5 days 10 days 2 weeks 3 weeks 4 weeks அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து நமக்கு இவ்வளோ வீக் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக முடிக்கணும், அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு நமக்கு அந்த இருக்கிற டவுட்டை வந்து ஈஸியாக கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ எஃபெக்டிவாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ், அனிமேஷன்ஸ், அதே மாதிரி புக்கில் இருக்கிற கண்டென்ட்டே கொஞ்சம் ப்ரீஃபாக நல்லா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் நல்லா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு சப்ஜெக்ட் வந்து நல்லா ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு நாலேஜ் இருக்குது, எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறத இந்த ப்ரெஷ்அப் செக்ஷனில் வந்து நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஷின்ஸ்லாம் இருக்கும். 3 marks 5 marks 10 marks அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து நம்மளாவே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 1 marksலாம் வந்து அப்போவே ஸ்பாட் டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணிட்டு நம்ம அப் டு டேட் ஸ்கோர் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ தட் நமக்கு அந்த டாபிக் இல்லைன்னா அந்த சப்ஜெக்டில் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எவ்வளோ தூரம் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும், சென்டம் ஸ்கோர் பண்ணோன்னா இன்னும் எதை பாயிண்ட்ஸ்லாம் நம்ம விட்டுறோம், அது எல்லாத்தையும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு எதுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இது வந்து பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டாப்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. அவங்களோட ஸ்கோர்ஸை வந்து நல்லா இன்னும் ரைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிலோ ஆவரேஜில் கண்டிப்பாக அவங்களால 200க்கு 150 மேலே எடுக்க முடியும். அதே சமயம் நம்ம நல்ல நாலேஜ் இதில் கிடைக்கிறதுனால டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நமக்கு எல்லா கொஷின்ஸையும் நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். ப்ளஸ் இதில் வந்து 1 marks எல்லாத்துலேயும் நம்ம மார்க் வந்து எதுலேயுமே விடாத மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஈஸி லேர்னிங் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்கோரிங்.